ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. புடவை ஓகே தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாம 75,000க்கு புடவைலாம் ரொம்ப அதிகங்க. ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? அந்த மாதிரி புடவையெல்லாம் நான் கட்டவும் மாட்டேன். இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சு வீண் செலவு தான். ஒரு நாள் கூத்துனாலும் இது வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள் இல்லையா? இந்த ஒரு நாள் தானே நம்ம வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தீர்மானிக்க போற நாள் இல்லையா? அதெல்லாம் ஆசையோட ஒண்ணு சேர்றவங்களுக்கு. இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சதே எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இது இவ்ளோ சீக்கிரமா நடக்கிறதுக்கு காரணம் நம்ம திவ்யா நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். அதுக்கு இந்த ஆடம்பரம்லாம் அவசியமா? நம்ம யாருக்குமே சொல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மண்டபத்துல கல்யாணங்கிறதெல்லாம் நம்ம 2 பேருக்குமே தர்ம சங்கடம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. அந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒருவேளை என் மனசுல இருக்கிறத சொல்லாததுனால நீங்க இப்படி இருக்கீங்க. நான் அதை சொன்னா உங்களுக்கு இது முக்கியமான நாளா தோணலாம். வாசு சொல்லிட. ஐயோ ஏய், அதுங்க 2 தனியா பேசுது. இதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. முதல்ல உன் பொண்ண கூப்பிடு. மேகலை இங்க வாமா. எதுக்கு சும்மா சும்மா கூப்பிடுறீங்க? என் செல்லம், நான் தாண்டி கூப்பிட்டேன். அதோ அங்க பேசிட்டு இருக்கால உன் மாமன், அவனை போய் கூப்பிட்டுட்டு வரியா? கற்பகத்தை கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டுட்டு வா. ஏன் பாட்டி, அத நீயே சொல்லலாம்ல. போடி தங்கம். போ. சரி நான் போறேன். கற்பகம், அவங்கள எதுக்குமா கூப்பிடுற? ஏண்டி, கற்பகம் கூப்பிட்டான்னு சொல்லி அமிச்சாச்சு. வந்தவன் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டானா? அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்ல. நீ வேற லெவல் மணி. சரி சரி, வா நம்ம போலாம் வா. ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப பேசலாமா? சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நம்ம பசங்க விருப்பத்துக்காக மட்டும் இல்ல. வேற? இல்ல, அதை தாண்டி இதுல எனக்கு மாமா. ஐயோ, தெரியாம வந்துட்டேன். என்ன மேகலை? இல்ல மாமா, கல்யாணம் ஆக போறவங்க தனியா பேசும்போது அங்க போக கூடாதுன்னு என் கூட்டாளிங்க சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சாரி, நீங்க பேசுங்க. அச்சச்சோ. இப்ப என்ன? இல்ல, அத்தை உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்றது மாமா? அதான் சொல்லிட்டல, வாங்க போலாம். இங்க இருங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த கல்யாணம் பசங்க விருப்பத்துக்காக மட்டும் இல்ல, வேற ஒரு காரணம் இருக்குன்னு நீங்க. இல்ல, பசங்க விருப்பத்தை தாண்டி என் அம்மாவுக்கும் உங்க அத்தைக்கும் விருப்பம் இருக்குல்ல, அத சொன்ன. ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தானே, பின்ன இருக்காதா? இதான் முக்கியமான விஷயமா? ஐயோ அக்கா, மாமா வேற ஒண்ணு சொல்ல வந்திருப்பாரு. நான் இருக்கிறதுனால அப்படியே சமாளிக்கிறாரு. அப்படிதானே மாமா? சரி, அப்புறம் நான் இல்லாதப்போ அக்கா கிட்ட சொல்லிடுங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஐ லவ் யூ தானே? அப்புறமா சொல்லிடுங்க. அக்கா, இப்ப நீங்க வாங்கக்கா. நீ ஈஸியா சொல்லிட்ட. அந்த வார்த்தையை சொல்ல முடியாம தானே நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஒரு வழியா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறேன். அது நல்லபடியா அமைஞ்சு அவ வாழ்க்கையில இனிமே கஷ்டப்படாம இருக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் துணை இருக்கணும். கடவுளே, எங்க என் பையனோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நீ கண்ணை திறந்துட்ட, எனக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்துட்ட.